உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் tnecod.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். இங்க கூட்டாட்சியும் கிடையாது, தனியாட்சியும் கிடையாது, யூனிட்டரியும் கிடையாது, பெடரலும் கிடையாது, குவாசை பெடரல் செட்டப். பிரிட்டிஷ்காரருடைய ஆட்சி முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தினா அது ப்ராஸ்டியூஷனுக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. அப்படியே சொல்லியிருக்காரு. சுதந்திரம் வந்த பின்னாடி நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்கிற பேரை மாவட்ட ஆட்சியர்னு மாத்தினது தவறு இல்லையா? மாவட்ட வருவாய் வசூலர்னு வைங்க. இந்த புரிதல் இல்ல தமிழ்நாட்டுல. தமிழ் வளர்ந்துருக்குதுங்கிறோம். விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு சொல்லி இடிச்சாங்க. அந்த உடன்படிக்கைக்கு மாறாக ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி போன்ற அணைகளை கட்டினாங்களே கர்நாடகாவில், அவைகளும் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? கிராமங்கள் அழியும் போது இந்தியா அழியும். கிராம சுயராஜ்யமே இல்லையே. இருக்கிற அதிகாரத்தையே பறிச்சுக்கிட்டாங்களே தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை டெல்லியில பறிக்க பார்க்கறாங்களே. ஆனா அம்பேத்கரே சொல்லியிருக்காருலே இது கூட்டாட்சி கிடையாது அப்படின்னு. ஆனா அவர் தானே சட்டம் போட்டது. அம்பேத்கர் சொன்னதெல்லாம் நடக்கலையே. இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன குரல் கொடுக்குறாங்க? மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறாங்க. கேட்கறது நியாயம் இல்லைன்னு நான் சொல்லல. கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? இங்க சட்ட ஒழுங்கு கெட்டு பிரச்சனை வந்தா தான் ஆளுநருக்கு வேலையை வெளிய. மற்ற நேரங்கள்ல ஆளுநர் தீ பிடிச்சாதான் அந்த தீயணைப்பு என்ஜின்லாம் வருது. தீ பிடிக்காத நேரத்துல வீதியில் போச்சுன்னா அது பைத்தியகாரத்தனமா இருக்கும்ல. இந்த காவிரியை பொறுத்தளவில் தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. ஒற்றுமையாக இருந்தால் இந்திய அரசுக்கு தலைவலி. மேல இருந்துகிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கணும். தமிழ்நாட்டை கர்நாடகாவை ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க மேல உட்காந்துக்கிட்டு. அது பாஜக அரசாக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான்.